Hello guys, welcome to our channel. ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்வைவல் மூவி பற்றி பார்க்கலாம். சர்வைவல் மூவி மட்டும் இல்லை, இது ஒரு ஆக்ஷன் மூவியும் கூட. பிகாஸ் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்டாண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கும். மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ பிரிசனர் ஆஃப் த வார் அப்படிங்கிற நேமில் தான் இந்த மூவி 2025 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டப்பிங் மேபி அவைலபிள் இருக்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் ஜாப்பனீஸ் வாரியர்ஸுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு பெரிய வார் நடந்துகிட்ருக்கும். அப்போ ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் ஒரு ஃபாரஸ்ட் பக்கத்தில் அங்கே வரக்கூடிய நிறைய ஹாஸ்டேஜை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ புதுசாக நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துல ஹாஸ்டேஜாக கொண்டு வராங்க. ஆனால் பேக் டு பேக் ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஒரு வாட்டியும் அவரை சரௌண்ட் பண்ணி ஷூட் பண்ண கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் அவங்க ஃபிக்ஸ் பண்ண ட்ராப்பில் ஹீரோ ஸ்டக் ஆகுறாரு. ஸோ மல்டிபிள் டைம் ஹீரோ எஸ்கேப் ஆகியும் அவரை லாக் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ அங்கே கூட ஒரு ஃபைட்டர் கூட ஹீரோவை ஃபைட் பண்ண வைப்பாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா பெட்டராகவே ஃபைட் பண்ணுவார். அவருக்கு நிறைய ஸ்டன்ஸ் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே தெரியுது. ஃபைட் ஒரு மூமெண்ட் மாதிரி. ஸோ இப்போ அங்கே கூட கர்னலுமே எவ்ரிடே ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டு ஃபைட்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கான். இதனால் அந்த டீமில் இருக்கக்கூடிய நிறைய பேர் லாஸ் ஆகிட்டே இருக்காங்க. நிறைய வாரியர்ஸ் அவங்க இழந்துகிட்டே இருக்காங்க. கூட இருக்கக்கூடிய வாரியர்ஸுமே அவனை இப்போவே ஃபினிஷ் பண்ணிடலாம், அவன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லியும் அந்த கர்னல் கேட்காம கண்டினியூஸாக அவரை டெய்லி ஃபைட் பண்ண வைக்கிறாரு. இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஹீரோ பார்த்தீங்கன்னா மற்ற ஹாஸ்டேஜ் கூட சேர்ந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிற ஒரு பிளானை ரெடி பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்டான டைமிங்கில் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டீம் அந்த இடத்துக்கு அவங்கள ரெஸ்கியூ பண்ண வருவாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ப்ராப்பராக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது அந்த வில்லன் சோல்ஜர் அவனை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் சடனாக அந்த வில்லன் கேரக்டர் அந்த சோல்ஜரை ஸ்டாப் பண்ணி ஷூட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த வில்லனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஒரு ஸ்கில்லுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவியில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லாயிருக்கும்.